அதாவது பொதுவாக ஒரு அறிவுஜீவிகள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, நாடு வளரணும்னா எதுக்கெடுத்தாலும் போராட்டமா தமிழ்நாட்டில் அப்படின்னு கேள்வி எழுப்புகிறாங்க. உதாரணத்திற்காக பாரதிய ஜனதாவினுடைய ராம சீனிவாசன், அவர் ஒரு பேராசிரியர், மதுரை சார்ந்தவர். அவருடைய பேட்டியை பார்த்தா, இந்த நாடு முக்கியமல்லவா, நாட்டிற்கான வளம் முக்கியமல்லவா, கனிமங்கள் இல்லாமல் தேசம் எப்படி வளரணும் அப்படின்னா இதுக்கு எதுக்கெடுத்தாலும் போராட்டமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார். அதை வெளிப்புறமாக பார்த்தா என்ன அப்படின்னு கேட்டால், மதுரையில் இருக்கக்கூடிய மேலூர் பகுதி, அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி, அதே போன்று அவைகளை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேச்சு பொருளாக டங்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு கோர்வையில் வந்துச்சு. அதாவது 17ஆம் நூற்றாண்டில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ள பல நிகழ்வுகள் இந்த அரிட்டாப்பட்டியில் இருக்கிறது. அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி, அரிட்டாப்பட்டியை ஒட்டியிருக்கக்கூடிய மீனாட்சிபுரம், இங்கே தான் இந்த அபாயகரமான, அதாவது டங்ஸ்டன் என்கின்ற மிக அபாயகரமான நச்சு திட்டம் வருவதுதான் இப்போ மக்கள் போராடுகிறார்கள். என்ன திட்டம் இது, என்ன டங்ஸ்டன் பார்ப்போம். இதற்காக 13 கிராமங்களை உள்ளடக்கிய 193 ஹெக்டேரை அவங்க எடுக்கிறாங்க. இந்த 193 ஹெக்டேர்ஸ்னால் நீங்கள் ஏக்கரில் பார்த்தா 2015.05 அப்படிங்கிற 2015 ஏக்கர் அளவிற்கு அப்படியே விழுங்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த 2015 193 ஹெக்டேர் 2015 ஏக்கரில் தான் பல லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம், நீர்நிலைகள், அவர்களுடைய அழகான எழில் மிகுந்த வயல்வெளிகள், மரங்கள், தோப்புகள், இப்படி இயற்கைகள் எல்லாம் குவிந்திருக்கக்கூடியதான் இந்த 2015 ஏக்கர் உள்ளடக்கிய 13 கிராமங்கள். இங்கே தான் டங்ஸ்டன் அப்படிங்கிற சுரங்கத்தை கொண்டு வந்து ஊரை எல்லாம் காலி செய்துவிட்டு பெரும் சுரங்கங்களை அமைப்பதற்கு மத்திய அரசு முயற்சி செய்கின்றது. அந்த முயற்சியின் விளைவாக அவர்கள் வேதாந்தா குழுமத்தில் இருக்கக்கூடிய, ஏற்கனவே ஸ்டெர்லைட்டை நடத்தி பெரும் போராட்டத்தை சந்தித்த வட இந்திய நிறுவனமான குஜராத் பேஸான வேதாந்தா நிறுவனத்திற்கு அதனுடைய துணை அமைப்பான இந்தியன் ஜிங்க்குங்கிற அமைப்புக்கு பெர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்குத்தான் இப்பொழுது அந்த மண்ணின் மைந்தர்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்து பல பகுதிகளிலும் இயற்கை ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்கிறத விட மனித உரிமைகளுக்கான போராளிகள் பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இந்த மலை குன்றுகள் எங்கே இருக்குன்னா, மதுரை மேலூரில் ஒட்டி இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி, மீனாட்சிபுரம், இதில் கிடாரிப்பட்டி போன்ற 13 கிராமங்களை உள்ளடக்கியது. இதில் 7 சிறிய குன்றுகள் இருக்கிறது, மலைகளோடு சேர்ந்த குன்றுகள். இவற்றில் 250 வகையான பறவைகள், அந்த 250 வெரைட்டியில் பல்லாயிரக்கணக்கான பறவைகள் இங்கு வருகிறது. இந்த சரணாலயத்தை போன்ற இந்த பகுதியில் நீர் வாழ்விடங்களில் பறவைகள் தங்குகிறது, முட்டையிடுகிறது, அடைகாத்து குஞ்சு பொரித்து உலகம் முழுவதும் பறக்கக்கூடியது. இது தவிர 72 ஏரிகள், பெரிய ஏரி, நடுத்தரம், மத்தியத்தரமான 72க்கு மேலே ஏரிகள், 200 இயற்கையான நீரூற்றுகள், குளங்களை கொண்டிருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட குளங்கள். அது எவ்வளவு பெரிய ஆழமான நீர்நிலைகள் என்பதை நீங்கள் கற்பனை செய்யுங்கள். 2200 ஆண்டு பழமையான கல்வெட்டுகள், அதாவது தமிழிலி செப்பேடுகள், சமண புராண சின்னங்கள், இவைகள் எல்லாம் அழிந்து போகும் ஆபத்தில் இந்த திட்டம் தேவையா அப்படிங்கிறதான் இப்போ மக்களுடைய பெரும் போராட்டத்திற்கு காரணமாக இருக்கிறது. டங்ஸ்டன் உலகத்தரம் வாய்ந்த ஒரு மெட்டீரியல். இப்போ டங்ஸ்டனால் எடுக்கக்கூடாதென்றோ, தேச வளர்ச்சிக்கு இது பெரும் ஆபத்து என்று அறிவுஜீவிகள் ராமசீனிவாசன் போன்றவர்கள் கூறினாலும் கூட, இந்த டங்ஸ்டன் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இது ஒரு மெட்டீரியல். தங்கம், வெள்ளி போன்று உலோகத்திலான டங்ஸ்டன் எடுக்கப்படும் போது தான் இதற்கான ஆபத்தை நாம் உணர முடிகின்றது. மலையை குடைந்து
சுரங்கங்களை உருவாக்கி 20 அடிக்கு கீழான பெரிய சுரங்கங்களாக இருக்கும். சாதாரணமான சுரங்கங்கள் அல்ல, பல மீட்டர்கள் கூட செல்லலாம். அப்படிப்பட்ட சுரங்கங்கள் நீளமாக எடுக்கப்பட்டு அவற்றை அந்த மெட்டீரியலை எடுத்து 3422 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தால் அதை உருகு நிலைகள், அதனுடைய அடர்த்தி, வெப்பநிலை தேவைப்படும். ரொம்ப டென்சிட்டி கூடிய அந்த உலோகத்தை உருக்குவதற்கு தான் 3422 டிகிரியில் வெப்பநிலை தேவைப்படும். இந்த வெப்பநிலை வெளிப்படுகின்ற போது மிகப்பெரிய அளவுக்கு அந்த பகுதிகளில் இயற்கை சூழல், ஈகோசிஸ்டத்தில் பெரும் மாறுதல் ஏற்படும் என்று அஞ்சுகிறார்கள். இந்த டங்ஸ்டன் உலக செயல்பாட்டில் 4 மிகப்பெரிய ராட்சச சுரங்கங்களை கொண்டிருக்கக்கூடிய சீனா, இது 85% சர்வதேசத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறது. இப்பொழுது இதனுடைய பயன்கள் அபரிமிதமானதுதான். விண்வெளிக்காகவும் உலோகம் போன்ற பல்வேறு விவகாரங்களை துளையிடுவதற்கு, அதனுடைய பயன்பாட்டை அபரிமிதமான அளவுக்கு மாற்றுவதற்காகவும் இராணுவம் மற்றும் வாகன தயாரிப்பாலும் கூட டங்ஸ்டன் பயன்படுகின்றது. இது ஒரு ஹெவி மெட்டல். அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ், இராணுவத்திலும், எலக்ட்ரானிக்ஸ், அதே மாதிரி நியூக்ளியர் பேஸ், அதாவது அணு ஆயுத தொழிற்கூடங்களிலும் கூட இந்த டங்ஸ்டனை பயன்படுத்துகிறார்கள். இந்த டங்ஸ்டன் கழிவுகளை ப்ராசஸ் பண்ணும்போது அதிலிருந்து காப்பர், ஜிங்க், ஆர்சனிக், மெர்க்குரி, மெக்னீசியம், லெட், இது போன்ற பல்வேறு உலோகங்கள் நமக்கு கிடைக்கிறது. இதில் இந்த ஆர்சனிக் மிக 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 டேஞ்சரஸான ஒரு உலோகம், அதாவது ஒரு பொருள். ஆர்சனிக்கினுடைய கழிவுகள் மூலம் நெதர்லாந்தில் டங்ஸ்டன் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறி பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் அது கலந்து விட்டது. இதனால் ஏராளமான பேர் புற்றுநோயினால், கேன்சரால் பாதிக்கப்பட்ட ஒரு அபரிவிதமான, ஒரு அபாயகரமான செய்திகளும் இங்கே இருக்கிறது. அப்போ மண்வளம், நீர்வளம் மட்டுமல்லாமல் ஈகோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சுத்தமான காற்றும் கூட இந்த சுரங்க பயன்பாட்டால் இதனில் வெடிவைத்து தகர்ப்பதற்காக அல்லது உருக்குவதற்காக பயன்பாடுகிற வெப்பநிலைகளால் ஏற்படுகிற ஆபத்து பெரும் அளவில் புறநோயாளிகளாக மக்களை மாற்றிவிடும். மதுரை மக்கள் இதனால்தான் தொடர்ந்து போராடுகிறார்கள். தங்களுடைய வாழ்வு, மண்வளம், தங்களுடைய மண், இயற்கை, வயல்வெளிகள், ஏரிகள், ஊற்றுகள், குளங்கள், பறவைகளின் சரணாலயங்கள், அழகான எழில் மிகுந்த மலைக்குன்றுகளெல்லாம் அழிக்கப்பட்டு அரசு யாருக்காக இந்த வளர்ச்சி கொண்டு வருது அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது. அரசாங்கத்தை பொறுத்தவரை கார்ப்பரேட் முதலாளிகளிடத்தில் எந்த வேதாந்தா 13 பேர் படுகொலைக்கு காரணமாக தூத்துக்குடியில் இருந்ததோ அதே நிறுவனத்தினுடைய இந்தியா ஜிங்க் அப்படிங்கிற நிறுவனம்தான் ஏலத்தில் இதை எடுத்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் அல்லது பல நூறு கோடி ரூபாய்களை செலவழித்து ஆய்வு பணியிலே இவர்கள் செய்கின்றார்கள். வழக்கமாக திமுக பாரதிய ஜனதாவை குறை சொல்வதற்கும், பாரதிய ஜனதா திமுகவை குறை சொல்வதற்குமான நிலைகள் தொடர்கின்றது. சட்டப்பேரவையில் இதை கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு தீர்மான நகலை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் வரும் காலங்களில் இதுபோன்ற ஆபத்தான திட்டங்கள் மக்களின் பார்வை அல்லாமல் தேச வளர்ச்சி, தேசம் என்று வெறும் அக்ரிணை பொருளாக மூடத்தனமான வாதங்களின் மூலம் இறைவன் நமக்கு வழங்கிய இயற்கையும் வாழ்வாதாரத்தையும் அழித்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மதுரையில் சமநீதியான போராட்டத்தை அனைத்து மக்களும் இணைந்து போராடுகிறார்கள். ஜெம் தொலைக்காட்சிக்காக அரிட்டாப்பட்டியிலிருந்து நமது நேயர். நன்றி.